இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 6வது வசனம், 2 சாமுவேல் 22 7வது வசனம், ரெண்டும் ஒரே வசனம் தான். நான் வாசிக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறி அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், ஆபத்தான சூழ்நிலையில் நான் ஆலயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவர் என் சத்தத்தை என்ன செஞ்சார், கேட்டார்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நேரத்தில் ஆலயத்தில் போய் அழுதுருக்கிறோம், ஆலயத்தில் கண்ணீர் வடிச்சல காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பொருத்தனையோட ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நம்மளை சாட்சியாக என்ன செஞ்சுருக்கிறாரு, நிறுத்தியிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவத்தில் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆலயத்திலிருந்து கூப்பிடும்போது, நான் என்னுடைய தனி ஜெபத்தில் நான் அதிகமாக சொல்வதுண்டு, ஆலயத்திலேருந்து கூப்பிடும்போது என் சத்தத்தை கேட்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக நான் ஆலயத்தில் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு இதில் உதவி செய்யும்னு சொல்லி நான் ஜெபிப்பதுண்டு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆலயம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் திறந்தே இருக்கும். நிறைய பேர் தனி ஜெபத்துக்காக வந்து ஜெபித்து போய் கொண்டே இருப்பாங்க. நல்லா அமைதியாக என்ன செய்ய முடியும், நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியும், பேச முடியும். அது மாதிரி ஆராதனைனாலும் சரி, எந்த நேரமும் நம்ம போய் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அப்போ ஆலயத்தில் இந்த வேத வசனத்தை, நம்ம வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு. வேதத்தில் கூட ஒரு தாயார் பாருங்க, அன்னாள்னு சொல்லி ஒரு தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் நின்ற நெருக்கத்தை நிமித்தம் மற்றவங்க பேசின ஏளனமான வார்த்தைகளை தாங்க முடியாதபடி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆலயத்தில் போய் தான் தன் இருதயத்தையே ஊற்றி கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அவங்க கேட்ட குழந்தைய ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆலயத்துலேருந்து நம்ம கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரானாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே ஆலயத்தில் இருந்து ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்ன பிரச்சனைக்காக அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே வார்த்தையின்படி நீங்கள் அற்புதத்தை செய்து அவங்க சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.